பாஜக பேசுகிற சமூக நீதி எது என்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ முதலமைச்சரே என்ன அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லா சமூகத்தின் உரிமைகளை சமமாக எல்லாத்தையும் பறிப்பது தான் அவங்களோட சமூக நீதியாக கூட மாறி இருக்கு அப்படின்னு விமர்சனம் இருக்கு. உண்மையில எந்த அடிப்படையில் நாங்க சமூக நீதியை கொள்கையாக கொண்டிருக்கிறோம்னு பாஜக சொல்லுது? அண்ணன் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் பேசியதை கேட்டேன். அவர் இன்னும் 100 வருஷமா சிலபஸை மாற்றவே இல்லை. பழைய சிலபஸ்லேயே ஓல்டு சிலபஸ்லேயே பேசிட்டு இருக்கிறார். இப்போ அரசியலில் நிறைய நியூ சிலபஸ் வந்திருக்கு, அதுவும் அண்ணன் அப்டேட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட. சமூக நீதி என்பதை பற்றி இந்த பட்ஜெட்லேயே கூட விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. இளைஞர்கள், பெண்கள், ஏழைகள், விவசாயிகள் இவர்களெல்லாம் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் என்கிற வார்த்தையை, எல்லோருக்குமான வளர்ச்சி, இன்க்ளூசிவ் குரோத் என்ற வார்த்தையை நிதியமைச்சர் அம்மா அவர்கள் பயன்படுத்தி இப்போ நீங்க இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எங்க இருக்குன்னு சொல்றேன், எங்க இருக்குன்னு சொல்றேன். இப்ப ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுல பட்டியல் சமுதாய இளைஞர்களுக்கான எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஐயா நரேந்திர மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த 10 ஆண்டுகள்ல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம் எத்தனை புதிய தொழில் முனைவோர்கள் உருவாயிருக்கிறாங்க, லட்சக்கணக்கில். அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு, டேட்டா இருக்கு. அதே மாதிரி பெண்கள் எவ்வளவு பேர் புதிய தொழில் முனைவோராக வந்திருக்கிறாங்க. முத்ரா திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. நீங்க உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் அந்த கிராமங்களில் கொடுக்கறப்ப பட்டியல் சமுதாயம், ஓபிசி இந்த பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அந்த உஜ்வாலா சிலிண்டர் கொடுக்கப்பட்டது, சமையல் எரிவாயு கொடுக்கப்பட்டது. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டியல் சமுதாயம், ஓபிசி பெண்களுக்கும் கொடுக்கப்படுகிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எங்கெல்லாம் தேவையோ அங்கெங்கெல்லாம் சமுதாயம் சார்ந்த, ஜாதி சார்ந்த இடஒதுக்கீட்டையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சிக்கான திட்டம். எங்கெல்லாம் அவர்கள் ஏழைகள் பொருளாதார அளவுகோலை தான் வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த இடத்துல அவங்களுக்கு பொருளாதார அளவுகோலின்படியான முன்னுரிமை திட்டங்கள் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கொண்டு போய் போறோம். எல்லாருக்குமான வளர்ச்சி என்பது இதுதான் அடையாளம். நீங்க பேசுற சமூக நீதிக்கும் உள்ள புகுந்து திமுக பேசுற சமூக நீதிக்கு என்ன வித்தியாசம் பேராசிரியர்? அதுதான், அதனாலதான் அவங்க திமுக, நான் பிஜேபி. இல்ல என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நான் பேசினா நான் திமுக 2 ஆயிடுவேன். இல்ல என்ன பிரச்சனைனா சிலபஸ மாத்தல, நீங்க அரசியலமைப்பு சட்டம் இன்னும் மாறாம தானே இருக்கு. அதுல சமூக ரீதியா, கல்வி ரீதியா பின்தங்கியவர்கள் தான். பொருளாதாரம் ஒண்ணு இல்லையே, சிலபஸ் மாறலையே. இடஒதுக்கீடு மட்டும்தான் சமூக நீதி என்று பேசுகிறது திமுக. இடஒதுக்கீட்டையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்குமாக முன்னேற்றம், யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் உதவி, யார் மேலெல்லாம் இம்போஸ்ட். இங்க பாருங்க சார், இடஒதுக்கீடு எப்போ வந்தது? இம்போஸ்ட் டிசபிலிட்டி. இம்போஸ்ட் டிசபிலிட்டி என்ன? ஜாதியின் காரணமாக ஒருவன் படிக்க முடியவில்லை. ஜியோகிராபிக்கலா ஷெட்யூல் ட்ரைபுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க? அவங்களுக்கு ஜியோகிராபிக்கலி தே ஆர் சேலஞ்சு பீப்புள். ஒரு பள்ளிக்கூடம் போனா கூட 15 கிலோமீட்டர் நடந்து போற சூழ்நிலை இருந்தது. அவனுக்கு வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கரண்டே கொடுக்க முடியாதாங்க, அப்படிப்பட்ட சூழல் இருந்தது. அதனால ஷெட்யூல் ட்ரைபுக்கு அவங்க ஜியோகிராபிக்கலி தே ஆர் இம்போஸ்ட், இவங்க சோசியலி சேலஞ்சு. அதே மாதிரி பெண்களுக்கு என்று தடைகள், இப்படி எல்லாம் இருக்கிற சோசியல் செக்ஷன்ஸ் தாங்க இடஒதுக்கீடு. அதனால இந்த இடஒதுக்கீட்டையும் உள்ளடக்குனது தான் அது. இப்ப 8000 ரூபாய்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சென்னையில் உள்ளவங்களுக்கும் இடபிள்யூஎஸ் பத்தி பேசினாரு. நான் கேட்கிறேன், மண்டல் கமிஷன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட 27% மண்டல் கமிஷன்லயே கிரீமி லேயருக்கு அதே 8 லட்சம் ரூபாய் இருக்குல்ல. இப்ப மண்டல் கமிஷனுடைய ஓபிசி 27%ல பலன் பெறுகிறவர், அவர் காஞ்சிபுரத்துக்காரரா இருந்தா என்ன கொடுப்பீங்க? கான்ஸ்டன்டைன் சென்னைக்காரரா இருந்தா என்ன கொடுப்பீங்க? அப்ப நீங்க சொல்ற இந்த வாதம் எடுப்படுமா? அதுக்கு 8 லட்சம் தான். மண்டல் கமிஷன் படி ஓபிசி 27%க்கும் கிரீமி லேயர்ல 8 லட்சம் தான். இடபிள்யூஎஸ்ல 10%க்கும் 8 லட்சம் தான். அப்ப இந்த 8 லட்சம் உங்களுக்கு கசக்குது, அந்த 8 லட்சம் எப்படி நிக்குது? அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? அப்போ இதெல்லாமே குழப்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு அம்சத்தை நான் உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் பெற விரும்புறேன். இவர் குறுக்கிட விரும்பினார். இன்னொரு கூடுதல் விளக்கம். இப்ப நாங்க ஏழைகள், பாதிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு போகணும், அது இடஒதுக்கீடு வழியா போகணும், பொருளாதார உதவிகள் வழியா போகணும், அப்படிதான் பாஜக அரசு செய்யுது அப்படின்றீங்க. ஆனா இங்க விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன்னொரு கோணத்துக்கு நான் தலைப்பை நகர்த்தினா, பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவே ஆகிட்டு இருக்கிறாங்க, ஏழைகள் ஏழைகளாகவே ஆகிட்டு இருக்காங்க. அதுல நீங்க ஜாதி பேதம்லாம் இல்ல. ஒரு பக்கம் ஏழை ஆகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பணக்காரர்கள் பணக்காரர்களாக ஆகிட்டு இருக்காங்கன்னா அதுல எங்க சமூக நீதி இருக்குன்ற இன்னொரு கேள்வி, இன்னொரு கோண கேள்வி இருக்கே. ஏழைகள் ஏழைகளாய் கொண்டிருக்கிறாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்க. நீங்க பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற மக்களை பல மடங்கு நம்ம மேல உயர்த்தி இருக்கிறோம்.
இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து பல மடங்கு கூடி இருக்கிறது. ஏழைகள் ஏழையாகிறாங்கன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். பணக்காரங்கள சில பேர் அதிக பணக்காரங்க, பணக்காரங்களும் அந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றவங்க இருக்காங்க. இப்ப கான்ஸ்டன்டைன் வந்து இடபிள்யூஎஸ்ல 10% பத்தி பேசினாரு. நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். பீட்டர் அண்ணன் பதில் சொல்லுங்க. பீட்டர் அல்போன்ஸ் மார்க்சிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் காம்ரேடிங்க உட்கார்ந்துருக்காரு, அவரை பதில் சொல்லுங்க. ஏன்னா இந்த இடபிள்யூஎஸ்க்கு மார்க்சிஸ்டுகளும் காங்கிரசும் ஆதரிச்சு வாக்களிச்சிருக்காங்க பார்லிமெண்ட்ல. இப்போ வந்து கான்ஸ்டன்டைன் என்ன எதிர்த்து கேள்வி கேட்கிறாரா, கூட இருக்கிற அவங்க கூட்டணி கட்சி எதிர்த்து கேள்வி கேட்கிறாரா? அந்த கிளாரிபிகேஷன் கேட்டு என்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்லுவது, நான் பாரதிய ஜனதா கட்சியை தான் கேள்வி கேட்கிறேன். ஆட்சியில் இருப்பது நீங்கள் தானே. அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களை தான் கேள்வி கேட்கிறேன். நீங்க எங்களுக்கு சிலபஸ் மாத்த தெரியாதுன்னு இல்ல, முன்னுரிமை அடிப்படையில் கிராமப்புறத்தில் 15% கொடுத்தப்போ அவர் பிராமணராக இருந்தாலும் உண்டு, பிள்ளைமாராக இருந்தாலும் உண்டு, தலித்தாக இருந்தாலும் உண்டு. அங்கே நாங்கள் ஜாதி பார்க்கவில்லை. அதே போன்று பல இடங்களில் முன்னுரிமைகள் கொடுக்கிற போது முதல் தலைமுறை பட்டாதாரி என்று கொண்டு வந்தோமே, முதல் தலைமுறை பட்டாதாரி அவர் எஃப்சியில் இருந்தாலும் உண்டு, பிசியில் இருந்தாலும் உண்டு. எனவே எங்களுக்கு தெரியும் எந்த சிலபஸை எங்கே சரி செய்ய வேண்டும், எந்த யூனிட் நமக்கு தேவை, டெம்பரரி அடிப்படையில் எந்த யூனிட் அடிப்படையானது என்பது எங்களுக்கு தெரியும். அரசியலமைப்பு சட்டம் என்பது அது பேசிக் யூனிட். ஏன் பாஜக சிலபஸை ஏத்துக்க மாட்டீங்க? நீங்க கிட்டத்தட்ட சொன்ன சிலபஸ் தானே அது. அதுதான் நான் சொல்றேன். சீனிவாசன் சார் சொன்னது அந்த சிலபஸ் தானே. இல்ல, அந்த யூனிட் வேறங்கறேன். சிலபஸ் 5 யூனிட் இருக்கு. அதுல அவரு சொல்ற யூனிட் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி யூனிட். அந்த யூனிட்டை வந்து நம்ம ஏத்துக்கிறது ஏத்துக்காததுங்கிறது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடலாம். ஆனால் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கிறது அல்லவா பேசிக் யூனிட், அந்த யூனிட்டை நீங்க எத்தனை வருடம் ஆனாலும் மாற்ற முடியாது. சீனிவாசன் சுருக்கமா சொல்லுங்க, நான் அடுத்த விருந்தினருக்கு போகணும். பதில் சுருக்கமா. இல்ல, இடபிள்யூஎஸ் வந்தது கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு தான் வந்தாங்க. சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் அப்படிங்கறதா அந்த ரிசர்வேஷனுக்கான அடிப்படையாக இருந்ததுல ஏற்கனவே இடஒதுக்கீடு பெற்றுக்கொண்டிருக்கும் மக்கள் அந்த செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கு. அது சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் பீப்புளுக்கான இடஒதுக்கீடு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதிலிருந்து எடுத்து யாரும் கொடுக்கல. பொதுப்பட்டியல இதுவரைக்கும் இடஒதுக்கீட்டுனால பலன் பெறாதவர்களில் அதுல ஏழைகளாக இருக்கிற 10%க்கு தான் 10% இடஒதுக்கீடு என்பது. இதை மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியுமே ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டங்க. நீங்க முதல் முறையா இந்திய வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த ஒரு மசோதாவை மார்க்சிஸ்டுகளும் காங்கிரசுமே ஆதரித்து வாக்களித்த ஒரு வினோதம் வந்து பாராளுமன்றத்தில் நடந்தது. அதனால அவரையும் கேள்வி கேட்கணும். நீங்க கான்ஸ்டன்டைன் என்னை மட்டும் நான் பிஜேபி கேள்வி கேட்கிறேன் ஒதுக்க கூடாது. இதை எதிர்த்து பாலகிருஷ்ணன் அவர்களோ பேசணும். இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிறாங்களா? இல்ல விஜயன், இல்ல விஜயன் நான் கேட்கிறேன், இடபிள்யூஎஸ் பாலகிருஷ்ணனும் பீட்டர் அவர்களும் ஆதரிக்கிறார்களா எதிர்க்கிறார்களான்னு இங்க சொல்லணும் அவங்க. இப்போ